பாஜகவோட அரசியல் கடந்த காலகட்டத்தில் இதே அதிமுகவை பிரித்தாளும் சூழ்ச்சி எல்லாரும் தனிமைப்படுத்தினாங்க. அது ஓபிஎஸ், எடப்பாடி, டிடிவி, சசிகலா இப்படி தனிமைப்படுத்திய ஒரு பெருமை பாஜக சாரும். அதே பாஜக இன்று அதே வேலையை ஒன்று சேர்க்கும் வேலையே நடக்குது. இது மக்களை முட்டாளன்னு நினைக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் எந்த காலமும் பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சி கால் முடியாது. கடந்த காலகட்டத்தில் இதே பாஜக திமுகவுடன் சேர்ந்து பல இலக்குகளை வாங்கியவங்க தான் 97. அந்த இலக்கு இப்போ சாத்தியப்படணும்னு ஒரு பார்வை பார்க்கணும் இல்லையா? கரெக்டு தான். நாம மக்களுக்கு அடையாளமா இருந்துக்கிடலாம். தமிழர்களுக்காக உரிமை கொடுக்கிறார். வெற்றியை வெட்டி பேச்சில்லை, தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் தமிழினத்திற்கான போராட்டத்தில் தமிழன் என்று இன்னா செய்தாரே ஒரு தலைவரான நிர்ணயம் செய்தது வாயால உடைச்சிட்டு கொண்டு அவரை விட அதிகமாக பேசுவோம் தமிழ். அவரு அரசியல் பண்ணல, அவர் கம்பெனி நடத்துறார். அரசியல் வெற்றி இல்லை, வெற்றி பெறக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். அப்போ ஒரு ஃபேக்ட் அங்கே எப்படி ஒரு வார் நடக்கும் தான் கேட்குறேன். திமுகவுக்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல மைனஸ் பாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ விஜய், அதிமுக, திமுக இப்போ ஓட் ஷேரிங் எப்படி பிரியும்னு நினைக்கிறீங்க? காலையில் கிடைச்ச செய்தி, நான் எப்பவுமே ஃப்ரெஷ் செய்தி தான் சொல்வேன். அது திருமாவளவனுக்கு கொஞ்சம் மன சங்கடமாக இருப்பதாகவும், அவ்வளோ கிருமி மாதிரி உள்ளது. என்ன அது கிருமி. அந்த கிருமி 1.5% இவரை பாதிக்குன்னு சொல்றாங்க, சீமானே பாதிக்குதே. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர் திரு. 2026 தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமாக கட்டத்தை நெருங்கி இருக்கணும். ஆமாம், இன்னும் 2 மாத காலம். பல கட்சிகள் தங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி தாவல்கள் நிறைய இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறது 22ஆம் தேதி. நாளை மோடி தமிழ்நாட்டுக்கு வரார். நாளைக்கு தானே 23 மதுராந்தகத்துக்கு வரார். இப்போ இதில் மோடி வரும்போது எல்லாரையும் உட்கார வச்சிடணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவுடைய அசைன்மெண்ட். நேனா நாகேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டது வேகமாக போங்க, தலைகளை வேகமாக எண்ணுங்க, எல்லாரையும் அமர வைங்க. அதில் ஃபர்ஸ்ட் க்ளீன் பவுல்டானது டிடிவி தினகரன். அவர் தமிழ்நாட்டிலேருந்து கொச்சிக்கு போய் பெங்களூர் போய் அங்கேருந்து ஃப்ளைட்டில் போய் சந்திச்சார். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய அரசியலை வட இந்திய அரசியலுக்கு ஒப்பாக கொண்டு வருவதற்கு அமித்ஷா திட்டம் போடுறார். இன்று காலை எனக்கு கிடைத்த முக்கிய நாளிதழ் ஆர்கனைசர்ங்கிற மாதிரி RSS நாளிதழில் ஒரு செய்தி வெளியாகும் இன்று காலை. அதில் அமமுக தலைவர் டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வருவதற்கு பெரும் பாடுபட்டது RSS. அந்த செய்தி அசல். இது அஃபீஷியல் நியூஸ். நான் சொல்றதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அஃபீஷியல் RSSனுடைய ஏடுகளுக்கு ஒப்பான ஒரு ஏடு, அந்த மாதிரி ஒரு ஏடு. அதில் அருண்ங்கிற RSS தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்து எடப்பாடியோடு பல மணி நேரம் பேசி, அதுக்கப்புறம் டிடிவிலையும் பேசி, இந்த கூட்டணியில எவ்வளோ முக்கியம், நீங்கள் 2021 சேராமல் இருந்தனால 2024 சேராமல் இருந்தனால பெரிய தோல்வி, முக்குளத்தூர் வாக்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு பெரும் பங்காற்றி டிடிவி தினகரனோடு இணைத்தார்கள். அப்போ டிடிவி தினகரன் அமித்ஷாவினுடைய அன்பு கட்டளை, RSSனுடைய லாபி, இதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கு எடப்பாடியும் அவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். அதனால நேற்று கடுமையாக துரோகம் என்று ஒன்று இருந்தால் அதற்கான நோபல் பரிசு, துரோகத்திற்கான நோபல் பரிசு, விவசாயத்திற்கான நோபல் பரிசு, கெமிக்கலுக்கான நோபல் பரிசு, விஞ்ஞானத்துக்கான நோபல் பரிசு, கண்டுபிடிப்புகள் நோபல் பரிசு, மனித துரோகத்திற்கான நோபல் பரிசு ஒன்று இருந்தால் அது அதாவது எடப்பாடி பழனிசாமி என டிடிவி அறிவித்தார், துரோகி என அறிவித்தார். ஆனாலும் கூட நேற்று என்ன சொல்கிறார், நீரடித்து நீர் விலகுவதில்லை என்ன செய்வது, நீரடித்து நீர் விலகுவதில்லை, டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. புதிய புதிய மொழிகள் எல்லாம் சொல்கிறார். நான் சொல்வதெல்லாம் அவர் சொன்னதான். விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை, நீரடித்து நீர் விலகுவதில்லை, சகிப்புத்தன்மை. நாங்கள் அனைவரும் அம்மாவின் பிள்ளைகள். எடப்பாடி வரவேற்கிறார், இவரும் வரவேற்கிறார். இதுதான் நேற்று நடந்தது. ஆனால் ஒரு சிக்கல், தலைவர்கள் இணையலாம் ஹொலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது முழுமை பெற்றிருக்கா, உள்ளங்கள் இணைந்திருக்கா? நிச்சயமா இல்லை. ஐயான்னு கேட்டா, கடந்த 10 ஆண்டுகளாக முக்குளத்தோர்களை இழிவுபடுத்திய ஒரு தலைவனாக யார் இருக்கிறா? எடப்பாடி. கட்சியினுடைய 3 தலைவர்கள். ஒருவர் எம்ஜிஆர், அவர் நிறுவன தலைவர். 87 டிசம்பர் 24ஆம் தேதி மாலை இறந்தார்.
எங்களுக்கெல்லாம் அந்த வரலாறு நன்கு தெரியும். அதற்கு பிறகு PC அலெக்சாண்டர் தமிழ்நாட்டில் கட்சியில் இருந்தார். 89 ஜார்ஜியனை போட்டினார்கள், திமுக வென்றது. 91 ராஜீவ் அசாசினேஷன், மீண்டும் அபாரமான வெற்றி எடுத்து 60 விழுக்காடு 59.638%. இப்பொழுது இந்த கட்சியினுடைய 2வது வளர்ச்சிக்கு மூல காரணம் யார்? நிறைய பேருக்கு அது மாற்று கருத்தா இருக்கலாம், வித்தியாசமான கருத்தா இருக்கலாம், நம்ப முடியாத கருத்தா இருக்கலாம். வரலாறு தெரிந்தவர்களை சொல்கிறேன். அதிமுகவின் நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் 1973 மே மாதம். அதே போன்று 73 நிஜங்கலிப்பா போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு வந்த போதும் கூட திண்டுக்கல் மாயத்தேவர் எலெக்ஷன்ல அபார வெற்றி. 1976 எமர்ஜென்சி 77 பசுங்கன்றும் ராட்டை ஏர் உழவன் உதயசூரியன் ரெட்டலை கம்யூனிஸ்டுகள் எல்லாம் தனித்தனி நாங்கள் கதிர்வாழ மகத்தான வெற்றி. 80 ஆட்சியை கலைத்தார்கள். 2 இடம் தான் பெற்றுச்சு திமுக, அதிமுக. 6 மாசத்துல மகத்தான வெற்றி. 86 முட்டையில முடிமுளைத்தாலும் எம்ஜிஆர் முட்டையில் முடிமுளைக்காது என்றெல்லாம் இழிவாக பேசினார். அப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே புரூக்குளில் ஜெயித்தார். 87 டிசம்பர் 24 அதிமுக முடிவுக்கு வந்தது. என்ன அப்படின்னு கேட்டா, கருணாநிதி எதிர்த்து ஆட்சி கொண்டது அவ்வளோ கஷ்டம். அன்றைக்கு இந்த கட்சியை காப்பாற்றி, அன்றைக்கு இந்த கட்சியை உருமாற்றி, அன்றைக்கு இந்த கட்சியை உருப்பட வைத்தவர் யார் தெரியுமா? திருமதி சசிகலா. பல பேருக்கு புரியாது, அதுதான் உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அன்னைக்கு எடப்பாடிலாம் கட்சியிலே கிடையாது. 90க்கு அப்புறம் தான் எடப்பாடிலாம் கட்சியில வராங்க. அதுக்கப்புறம் தான் யார் வந்தது? OPS. எல்லாரும் அன்றைக்கு கருணாநிதியினுடைய கடுமையான எதிர்ப்படைகள் எல்லாம் ஆகி செல்வி ஜெயலலிதா அம்மையாரை ஒருங்கிணைத்து, அவர் ஒரு சிறந்த தலைவர், அவரோடு தோழியாக இருந்து கட்சியை சிறப்பாக்கி ஜாஜேயனை பிரிந்து ஒன்னாக இணைத்து மறுபடியும் கொண்டு வந்தாங்க. இது அதிமுகவுடைய வரலாறு. PH பாண்டியன் போன்ற வீரப்பன் போன்ற தலைவர்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வந்தார்கள். 97 வெற்றி பெற்றது, கட்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் கட்சியில் அவ்வளவு விஷயம் அவர் தான் செஞ்சார். ஆனால் இன்றைக்கு அவர் இல்லாமல் ஒரு கட்சியை கொண்டு வரணும் அப்படின்ட்டு எடப்பாடி நினைக்கிறார். எல்லாரையும் காலி செஞ்சிட்டார. முதலில் கட்சியினுடைய நிறுவன தலைவர், கட்சியினுடைய ஆளுமை 3 பேர். ஒன்று எம்ஜிஆர், மற்றொன்று ஜெயலலிதா, 3ஆம் அவர் சசிகலா. இதை தாண்டி துணைத் தலைவர்கள் OPS எங்கே? அமமுக வெளியே தூக்கி போட்டார், OPS இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு மருது அழகராஜன் ஒருத்தர் போய் சேர்ந்தார், தங்க தமிழ்ச்சன் ஒருத்தர் போனார், வைத்தியலிங்கன் ஒருத்தர் போனார், மைத்ரேயன் முக்கியமாக ஆள் போனார். எல்லாரும் சிதறண்டு போய் நீ எப்படி ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறைய பேச வேணாம். டிடிவி தினகரன் இணைந்தாலும் உள்ளங்கள் இணையவில்லை. அது நிச்சயமாக பிஜேபி அதிமுகவுக்கு பலன் ஒருபோதும் அளிப்பது இல்லை என்பதை உறுதியாக சொல்லுவேன். நீங்க குறிப்பிட்டு பேசின போல அதிமுக இன்னைக்கு உயிர்ப்புடன் இருப்பது சசிகலாவும் காரணம். இது மறுக்க முடியாத ஒன்றுதான். சசிகலா காரணம் அல்ல, சசிகலா தான் மூல காரணம். சரி, சசிகலா மூல காரணம். ஆனா இந்த அரசியலை தவிடுபொடியாக்கி எடப்பாடி இன்னைக்கு ஒரு தலைமை அப்படின்ற இடத்துல இருக்காரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தானே. இன்னைக்கு அதிமுக தலைமை அப்படின்ற தமிழ்நாட்டோட அரசியல அதிமுக தலைமையில் ஒரு அணி இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு முழுக்க முழுக்க மொத்தமும் டெல்லி கட்டுப்பாட்டில் இருக்கு. இது எப்படி பார்க்கறது? இதெல்லாம் மொத்தமும் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? டெல்லி கட்டுப்பாட்டில் தானே. ரைட். இப்போ கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஒன்று பதில் சொல்வார். தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கு. கழுதை தேய்ந்து கட்டெரும்பார். அது அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும். ஐயா அரசியல்ல அளவுகோல் என்ன? வெற்றி தான். அரசியல்ல என்ன அளவுகோல்? வெற்றி மட்டும்தான். கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்கட்டு, அது வேற. மடத்துல உட்காந்து சாமியார் பேசுறது. 100 தொகுதியில போட்டிட்டு 70 தொகுதி ஜெயிக்கிறியா, 50 தொகுதி ஜெயிக்கிறியா, அது மட்டும்தான். ஒன்றும் இல்லாம வாயை வச்சு வியாபாரம் சுட்டுட்டு இருக்காரு யாரு? சீமா. இப்போ உங்களுக்கு கேட்கலாம், அவர் வெற்றி பெறலையே, அவரு அரசியல் பண்ணல, அவர் கம்பெனி நடத்துறார். யாரு? சீமான். அரசியல் வெற்றி இல்லை, வெற்றி பெறக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். கமர்ஷியல் பாலிடிக்ஸ். கமர்ஷியல். ஹி இஸ் சோ கால்ட் கமர்ஷியல் பொலிட்டிஷியன். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? நாம மக்களுக்கு அடையாளமா இருந்துக்கிடலாம், தமிழர்களுக்காக உரிமை கொடுக்கிறார், வெற்றியை வெற்றி பேச்சு இல்லை, தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் தமிழினத்திற்கான போராட்டத்தில் தமிழன் என்று இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நாட நன்மையும் செய்திருந்து வாயால உடைச்சிட்டு கொண்டு அவரை விட அதிகமாக பேசுவேன் தமிழ். நான் படிச்சது நிறைய தான் படிச்சிருக்கேன். அப்ப அப்படி ஒரு கமர்ஷியல் பொலிட்டிஷியன். ஆனால் வெற்றியை தேடி வருவர்கள் 3 பேர். திமுக, அதிமுக, பாஜக, விஜய். நல்லா சொல்ற புரியுதா? இப்ப நான் எதுக்கு சொன்னேன்?
16ல் செல்வி ஜெயலலிதா இறக்குறாங்க, 15ல் அதாவது 16ல் அப்போ ஆட்சியை பிடிக்கிறார். அப்போ ஆட்சியில் இருக்கார், திணிக்கப்பட்ட ஆட்சி. சசிகலா அம்மா டெல்லிக்கு இதுக்கு போகிறாங்க, பெங்களூருக்கு. தம்பி பார்த்துக்கன்னு கையில் கொடுத்து போனாங்க. அப்புறம் திடீர்னு 2 பேரும் டெல்லி கை கொடுக்க வச்சது. வித்யாசாகர்னு ஒரு கவர்னர் இருந்தார், வரவே இல்லை. 4 வருஷம் வண்டியை ஓட்டினார். அதுக்கப்புறம் 2018 எலெக்ஷன் நடக்கு. நகராட்சி, பேரூராட்சி, உள்ளாட்சி, ஊராட்சி, கிராம பஞ்சாயத்து வரைக்கும் தேர்தல். 18ல் நடந்துச்சு, 19 நடந்துச்சு, 20ல் நடந்துச்சு, 21 எலெக்ஷன் நடந்துச்சு, சட்டமன்ற தேர்தல். 19ல் நாடாளுமன்ற தேர்தல், 21ல் சட்டமன்ற தேர்தல், மீண்டும் 24ல் நாடாளுமன்ற தேர்தல். அதுக்கப்புறம் ஈரோடு, விக்கிரவாண்டி, நிறைய பை எலெக்ஷன். 11 முறை ஒருத்தன் தோத்து போயிட்டாயா. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு அரசியல் தலைவன் 11 முறை தோத்த பிறகும் 59% இருந்த வாக்கு வங்கியை ஒரு அரசியல் தலைவன் 18% கொண்டு வந்த பிறகும் இருப்பவர்கள் அனைத்தையும் சேர்த்து விட்டு தான் பார்த்துருக்கோம். வின்ஸ்டன் சர்ச்சிலேருந்து மார்க்கோ ரூபியோலேருந்து. ஆனால் எல்லாத்தையும் வெளியேற்றி இப்போ நீ எப்படி ஜெயிக்க போறீங்க? கன்னியாகுமரியில் டெபாசிட் போயிட்டு. இதில் பெரிய அசிங்கம் என்ன தெரியுமா? நோட்டோவுக்கு கீழே போன பாஜகவுக்கும் கீழே போயிட்டார் எடப்பாடி. நல்லா கவனிங்க. ஆர்கே நகர்ல நோட்டாவுக்கு கீழே போன கருணாகராஜன், அவருக்கும் கீழே போன 3வது இடங்கள்ல பிடிச்சாங்க. யாரு? நம்ம எடப்பாடி. அந்த அளவுக்கு ஒரு மோசமான தலைவராகவும் மோசமான ஒரு கட்சியை வழிநடத்தியவராக இருந்த நீங்கள் இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? இப்ப எடப்பாடினா தனக்கு எல்லாம் தெரியும், தான் மட்டும் இருந்தா போதும், தான் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தா போதும், அவ்வளவுதான், வெற்றி தோல்வியை பத்தி கவலை இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த முறை பாஜகவும் வெற்றி பெறாது. நல்ல எனக்கு தெரியும், எடப்பாடியுடைய கூட்டணிகளும் வெற்றி பெறாது என்பதுதான் எனக்கு ஒரு புரிதல். ஏனென்றா ஹொலிஸ்டிக் அப்ரோச் இல்லை. அதாவதுங்க 1980ல் நேரு 86ல் பூச்சிக்கொல்லி மருந்துலாம் கருணாநிதி மீது பெரிய வழக்கு இருந்துச்சு. எமர்ஜென்சியில் காலில் கையில் உளுந்து தப்பி தவறி 77ல் தனி நின்று 80ல் நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சிதா அப்படின்னு கேட்டாங்க. யாரு? திரு கருணாநிதி. அப்போ என்ன சொன்னாங்க? 118-18, 117-17 பிரிச்சுக்கிடும் 2 பேரும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நின்றாங்க. 234 தொகுதி தானே. அவங்க பசுவும் கண்டும் கை சின்னமா, அப்போ எனக்கு எந்த சின்ன ஞாபகம் இல்லை. ஆனால் கடைசியில் எம்பி எலெக்ஷன் நடக்குது, அவ்வளோ தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாங்க. 39க்கு 37 யார் ஜெயிச்சா? திமுக, காங்கிரஸ். மக்கள் தெளிவாக ஓட்டு போட்டான். 6 மாதம் கழிச்சு எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கு. எம்பி எலெக்ஷனில் எம்ஜிஆர் ஜெயிச்சு தோத்த உடனே ரெட்டலைக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க, கதை முடிஞ்சுதுன்னாங்க. 6 மாதம் கழிச்சு 140க்கு மேலே 160 சீட்டு பிடிச்சி ஜெயிச்சார். தமிழ்நாட்டு மக்கள் என்ன கணக்கு வச்சிருக்கான்னா, ரொம்ப தெளிவாக கணச்சிருக்கான், யாருக்கு எப்போ எந்த நிலையில ஓட்டு போடணும். நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு பெரிய கட்சி 1991ல் வெற்றி பெற்றது. நல்லா கவனிங்க. செல்வி ஜெயலலிதா அரசியலுக்கு 91ல் வர்றாங்க. 89ல் 35 தொகுதி பிடிச்சிட்டாங்க. 91ல் அபார வெற்றி. 96ல் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எதிரான மணலை தோக்குறாங்க. கோவை குண்டுவெடிப்பு 98 அலுவமா குரூப்பு. உடனே அதிமுக வெற்றி பெறுது. 2001ல் அதிமுக வெற்றி. 2006ல் கருணாநிதி வெற்றி, மைனாரிட்டி அரசு. 2011லேருந்து 2021 அவர் தான் வெற்றி பெற்றார். அவர் 16ல் ஜெயிச்சார். இது தெரியுமில்ல? நீ எங்கே வெற்றி பெற்றிருக்கீங்க? 10 இடத்துல தோத்துருக்கீங்க, 10 முறை தோத்துருக்கீங்க. நாடாளுமன்ற தொகுதியில் 3வது இடத்துக்கு போயிருக்கீங்க. பல தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு. எங்க கன்னியாகுமரியில் ஒரு தொகுதியில் இந்த விஜயதரன் நின்னாங்களா, அந்த தொகுதியில் டெபாசிட்டே போயிட்டு. நீ எப்படி நீ தலைவனாக இருப்பா? வலுவிழந்த தலைவராக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரா எடப்பாடி? அப்படி எடுத்துக்கலாமா? அவர் என்ன நினைக்கிறாரு? நிறைய பேச மாட்டார். சாவு வீட்டில் நான் பணமாக இருக்கணும், கல்யாண வீட்டில் நான் மாப்பிள்ளையா இருக்கணும். சரி, இதில் ஒரு விஷயம், இதில் எல்லாமே மக்கள் மன்றம், இது மக்கள் தான் நீதிபதி. இந்த மக்களை ஒரு முட்டாளாகவே பார்க்குறாங்களா? இது இவ்வளோ நாள் இந்த அரசியல், பாஜகவோட அரசியல் கடந்த காலகட்டத்தில் இதே அதிமுகவை பிரித்தாளும் சூழ்ச்சி எல்லாரும் தனிமைப்படுத்தினாங்க. அது ஓபிஎஸ், எடப்பாடி, டிடிவி, சசிகலா, இப்படி தனிமைப்படுத்திய ஒரு பெருமை பாஜக சாரும். அதே பாஜக இன்று அதே வேலையை ஒன்றுக்கு சேர்க்கும் வேலையே நடக்குது. இது மக்களை முட்டாளன்னு நினைக்கிறாங்களா? ஒரு விஷயம் குறித்து வைங்க சார். நான் அரசியலே பேசலை சார், சவால் விடுறேன் சார். தமிழ்நாட்டில் எந்த காலமும் பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சி கால் விட முடியாது. குறித்து வச்சுக்கிடுங்க. பாரதிய ஜனதாவுடைய இந்துத்துவ அரசியல் இருக்கு பாருங்க, அது அங்கே தான் நடக்கும்.
இந்த தமிழ் மண்ணில் நடக்காத காரணம் இது பிறப்பு சிந்தனையிலே அப்படி ஒரு மண். இல்ல அப்படி நம்ம கடந்து போக முடியாது இல்லையா? ஆனா அப்படி நினைக்கிறீங்க எல்லாரும். கடந்த காலகட்டத்துல இதே பாஜக திமுகவுடன் சேர்ந்து பல இலக்குகளை வாங்கியவங்க தான் 97ல. அந்த இலக்கு இப்ப சாத்தியப்படணும்னு ஒரு பார்வை பார்க்கணும் இல்லையா? கரெக்ட் தான். இப்ப பாஜக என்னைக்கு தனியே நின்றாங்க? அவங்க என்னைக்காவது தனியே நின்று இத்தனை % ஓட்டு பிடிக்கட்டுமே. அண்ணாமலையோட சேர்ந்து 11% பிடிச்சதாக சொல்லப்படுது. அப்படி அல்ல, பிடித்திருக்கலாம். தனித்து நின்றாலும் அது கூட்டணி இருந்துச்சு, மற்ற கட்சியெல்லாம் இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் ராகுல், இன்னொரு பக்கம் மோடி. அந்த இடத்துல எடப்பாடி தோக்கிறார். ஒரு பக்கம் ராகுல், மற்றொரு பக்கம் மோடி. ஏன்னா அது நடந்தது நாடாளுமன்ற தேர்தல். அண்ணாமலை கொஞ்சம் வைப்ரேட்டா வந்தனால கொங்கு மண்டலம் மற்ற பகுதிகளெல்லாம் அவருக்கு ஒரு 1.5% 2% ஓட்டு கிடைச்சது. பாஜகவின் ஓட்டு எவ்வளவு? மொத்தம் 5. அப்போ நாடாளுமன்ற தேர்தல் ஒரு 3% அவருக்கு கூட கிடைச்சது. ஏன்னா எடப்பாடியை விரும்பல, சீமான விரும்பல. ஒன்று ராகுல், இன்னொன்று மோடி. அந்த அடிப்படையில் தமிழன் ஓட்டு போட்டான். 1980 நாடாளுமன்றத்துக்கு நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சி தருவான்னு ஓட்டு போட்டு 6 மாசத்துல சட்டமன்றத்திற்கு புரட்சி தலைவா வான்னு ஓட்டு போட்டான். அதே தமிழன், அதே குடும்பம், அதே ஓட்டு தான். நல்லா கவனிங்க. அப்படி போட்ட அந்த 11% அந்த 2% அண்ணாமலையை வச்சுக்கிட்டு பெற்றார்கள். இப்போ அவங்களுடைய ஓட்டு சதவீதம் 5க்கு மேலே கிடையாது. அவங்க எப்படின்னா ஒரு பிரதேச காங்கிரஸ் மாதிரி பிரதேச கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிறிஸ்தவ நாடார்களுக்கும் இந்து நாடாருக்கும் ஒரு போலரைசேஷன். எங்க? கன்னியாகுமரி, கொலைச்சல், திட்டுவிலை, நாகர்கோயில், மண்டைக்காடு, அப்படி வள்ளியூர் வரைக்கும் இருக்கும். இந்த நாடார் பெல்ட் உள்ள ஓட்டுகள், கிறிஸ்தவ இந்து நாடார் ஓட்டுகள் எப்படி மாறிட்டுனா, கிறிஸ்தவ நாடார், அல்போன்ஸ் நாடார், அலெக்சாண்டர் நாடார்லாம் கைக்கு போடுவார். ஆறுமுகசாமி, ஆறுமுகம், வேற என்னது, வீரகற்ப நாடார், முத்தையா நாடார், இவர்கள் எல்லாரும் பாஜகவுக்கு போடுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பொன்முத்திரு, நம்ம இவர் பொன்னார் நல்லா வளர்த்தாரு, அவர் கல்யாணம் பிடிக்காரு. அப்படி அதே மாதிரி கோவையில போலரைசேஷன் யார் இருந்திருக்கா? கோவையில குங்கு மண்டலத்திலும் RSS அன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இருந்துச்சு. மெட்ராஸ்ல வேளாச்சேரி, தென் சென்னை, இங்கெல்லாம் மத்திய சென்னை, எல்லாம் சில பகுதிகளில் கும்பகோணம், இந்த பகுதிகளெல்லாம் பிராமணர்கள் எப்போதுமே அவங்க பிஜேபிக்கு போடுவாங்க. ஏன்னு கேட்டால் அது அவங்க கட்சி தான், அந்த சமூக கட்சி. பிராமணர்கள் எப்போதும் பிஜேபி, இவங்களை எல்லாரும் ஹிந்துன்னு சேர்த்தாலும். ஆக இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டில் அதிமுக வலுப்பெறும் என்று எந்த சாத்தியமும் இல்லை. எல்லா சமூகத்தில் பெரும்பான்மையான சமூகம் வன்னியர் சமூகம், முக்குளத்தூர் சமூகம், முத்தரையர் சமூகம், நாடார் சமூகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகம், கவுண்டர் சமூகம். இந்த சமூகங்கள் அனைத்தும் தங்களை தமிழ் குடிகளாகத்தான் பார்க்கிறார்கள். பறையர் சமூகம் முறை இவர்களுக்கும் பிஜேபிக்கும் எப்படி வாக்களிப்பார்கள்? ஆனால் எல்லா சமூகங்களும், இப்போ தலித்துகளில் பிஜேபிக்கு எங்கே ஓட்டு இருக்கு? யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? நீ தேவேந்திரன், யார மோடி, நான் நரேந்திரன், 2 பேரும் ஒன்று, ஓட்டு போடுன்னு சொல்லி தங்கராஜி தேவேந்திர குலர் ஒருத்தரை குருசாமி, இவர் குருமூர்த்தி, அவரை தலைப்பா கட்டி தேவேந்திர ஓட்டுகள் அனைத்தோடும் பல்லர் சமூக ஓட்டுன்னு சொன்னாங்க. விளைவு என்ன நடந்துச்சு? 2021 மெஜாரிட்டி ஓட்ட பெற்றது யாரு? திமுக பெற்றது. ஏன்? 50% தேவேந்திர குல வேளாளர் பல்லர் சமூகம். சவுத்துல ராமநாதபுரம், தேனி, பெரியகுளம், கம்பம், மதுரை, தூத்துக்குடி, எல்லா ஊர்ல என்ன ஆயிட்டாங்க? கம்ப்ளீட்டா கிறிஸ்தவ ஆளாயிட்டாங்க. தென்காசி வரைக்கும் பிஜேபிக்கு ஓட்டு போடல. மீதி 50% பல்லர்கள் என்ன செஞ்சாங்க? அவனை தான் கோயிலுக்கு விடலையே, அவன் எங்க போடுவான் பிஜேபிக்கு? எல்லாரும் அண்ணா திமுகவுக்கு போட்டான், திமுகவுக்கு போட்டான், கிறிஸ்தவன் திமுகவுக்கு போட்டான், அன்னைக்கு கிடைச்சது. ஆனா நாடார் சமூகம் எப்படி மாறிட்டு? காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட நாடார்கள்லாம் எங்க மாறிட்டாங்க? பிஜேபிக்கு மாறிட்டாங்க. ஓகே, புரியுதா? இந்த போட்டியில இவர்கள் என்னதான் தலைகீழ நின்றாலும் தமிழ்நாட்டில் கால் பதிப்பது சிக்கல் சிக்கல் சிக்கல். ஓகே, வாட் எவர் மேபி நீங்க, என்னுடைய பெர்செப்ஷன். so and so called person is my perception. Okay, I share with you. so and so called person அப்படி அவங்க ஒரு திட்டமிடல் இருந்தாலும், அதாவது என்டிஏ கூட்டணியில ஒரு திட்டமிடல், இந்த பக்கம் முக்குளத்தாகட்டும், கொங்கு மண்டலம், எல்லாருமே ஒரு இடத்துல நிற்கும் போது எதிர் அணியில் இருக்கிற இந்த திமுக அணிக்கும் அதே பலம், அதே வாய்ப்பு, அவங்களுக்கும் ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? திமுகவுக்கு என்ன கேட்குறீங்க? பலம் இருக்கா, பலவீனமா? இல்ல இதே பலம், அதாவது நீங்க குறிப்பிட்ட அந்த so and so called person இருக்காங்க இல்லையா,
அதை எதிர்த்து திமுகவிடம் அதே ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? திமுகவில் அதே ஆட்கள் இருக்காங்க. சரி, அப்போ ஒரு ஃபேக்ட் அங்கே எப்படி ஒரு வார் நடக்கும் தான் கேட்குறேன். இப்போ கரெக்டு தான். இப்போ திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் மைனஸ் பாயிண்ட் ஆயிருக்கு. இந்த எலெக்ஷனில் எப்படி சொல்றீங்க இது? திமுகவுக்கு 15% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் லட்டா விடும். இந்த லட்டுன்னா எப்படின்னா, அப்படி தூக்கி போட்டால் சிந்தாம செதறாம கிடைக்கும். கோழி குண்டு இருக்குல்ல, இந்த கீழே சின்ன பிள்ளைகளுக்கு கோழி குண்டு அடிப்பாங்க, அது அப்படி மேலே போட்டால் சிந்தாம செதறாம கிடைக்கிற மாதிரி நல்ல உதிர்ந்த நல்ல மணிகள் எப்படி கிடைக்குமோ அப்படி கிடைச்சது முஸ்லீம் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள். இதை திமுகவை இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது 60 தொகுதிகளில் முஸ்லீம் வாக்கு. உங்களுக்கு சொல்ல வேணா, சென்னையை பாருங்க, 1000 லைட் நல்லா கவனிங்க, துறைமுகம், மத்திய சென்னை, இப்படி பார்த்தா நிறைய தொகுதிகள். அதை மாதிரி பெரும்பான்மையாக ராமநாதபுரம். நீங்க ஒரு விஷயத்த மறந்து பேசுறீங்க. மோடியோட கரிசம், மோடியோட திட்டம் என்ன திட்டம்? இப்ப நடந்த எஸ்ஐஆர் வரேன், அதுக்கு நான் வரேன் சார். இப்படி 60 தொகுதியில் சிவகங்கை, அப்புறமா கடையநல்லூர், மேலப்பாளையம், பாளையங்கோட்டை, நாகர்கோயில் ஃபுல்லாக எல்லா தொகுதிகளும் கிறிஸ்தவர்கள். ராமநாதபுரத்தில் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், முக்குளத்தூர்களும் திமுக வாக்கு வங்கி தான், முக்குளத்தூர்களும் அதிமுக வாக்கு வங்கி தான். அதே மாதிரி மதுரை 1, மதுரை 2, கோவையில் கூட அப்படித்தான், அவ்வளோ ஒரு இணக்கம். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் வாக்கு எப்படின்னா சார், உடையார் கிறிஸ்தவனா இருக்கான், வன்னியர் கிறிஸ்தவனா இருக்கான், பறையர் கிறிஸ்தவனா இருக்கான், நாடார் கிறிஸ்தவனா இருக்கான், சைவ புள்ளமார் கிறிஸ்தவர்களா இருக்காங்க, கவுண்டர்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்தவர் இருக்காங்க. இந்த ஓட்டுகள் 15% திமுக லட்டா பெற்றது. 40%, 15 போனால் எத்தனை சதவீதம்? எங்கே 25. இந்த 25ல் தலித்துகள் வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணி கொடுத்த பெருமை திருமாவளவனுக்கு உண்டு. நார்த்தில் வன்னியர்கள் ஓட்டு திமுகவுக்கு அப்படி லட்டா கிடைச்சது. இந்த முறை 1% வன்னியர் ஓட்டு கூட கிடைக்க போகுது. எப்படின்னு கேட்டீங்களா, பாமகவுடைய தலைவர் சேர்ற மாதிரி இருக்கு, அது கூட கிடைக்கும். ஆனால் பலவீனம் என்ன என்று தெரியும். அதுதான் அவர்கள் அதை உடைப்பதற்குத்தான் காங்கிரஸ் மூலம் பெரிய சிக்கலை உண்டாக்குறாங்க, மாணிக் தாக்கூர் மூலம். எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு காலையில் எனக்கு கிடைச்ச தகுதி, பெரும்பான்மையாக சவுத்தில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி, மயிலாடுதுறை போன்ற பகுதியில் இருக்கிற ஏராளமான முஸ்லீம் நிறைய பேர் காங்கிரஸ்ல இருக்கிறாங்க. காங்கிரஸை வெளியே திமுக அனுப்பிட்டா அவர்களுக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ், ஆர்எஸ்எஸ் பாஜக தாண்டி காங்கிரஸ்லயே நிறைய ஆர்எஸ்எஸ் காரங்க இருக்காங்க. இப்போ அமெரிக்கை நாராயணன் ஒருத்தன் உண்டு, அவரெல்லாம் பக்கா ஆர்எஸ்எஸ். ராமனின்னு ஒருத்தர் இருக்கார், அவரெல்லாம் எனக்கு நண்பர் தான். இப்போ இவங்கெல்லாம் காண இல்லை. பல பிராமண தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்களாகவே காங்கிரஸ்ல பயணிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்பொழுது என்ன சிக்கல் வந்திருக்கிறது என்றால், நான் போன வாரம் பொங்கலுக்கு ஊருக்கு போறேன். திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற 7 துறைகளை பார்க்குறேன். ஓரி, பெரியதால, அப்புறமா மணப்பாடு, ஆலந்தலை, புன்னக்காயில், காயல்பட்டினம், வீரபாண்டியப்பட்டினம், அடுத்து தூத்துக்குடி. இவ்வளோ ஊரில் உள்ள பரதர் சமூகத்தை பார்க்குறேன். பரதர் சமூகம்னா மீன்பிடி சமூகம், பரதர். அதில் என்ன சொன்னாங்க அவங்கெல்லாம், நாங்கள் எல்லாரும் இந்த முறை யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எனக்கு ரொம்ப க்ளோஸ், மீன் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன், விஜய்க்கு தான் போடும். இந்த ஓட்டெல்லாம் முன்னாடி யாருக்கு போட்டீங்க? திமுகவுக்கு போட்டோம். விஜய் முதல்ல சவுத்தில் மீன் பிடிக்கிறவங்க கன்னியாகுமரி வரைக்கும் இந்து மீனவர்கள் அல்ல, கிறிஸ்தவ மீனவர்கள். அந்த ஓட்டை காவு கொள்ள போறது யாரு இந்த முறை? விஜய் பண்றாரு. என்ன காரணம்? அவரு கிறிஸ்தவ மேரி மாதாவை வணங்கக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகருடைய மகன் விஜய், அவன் ஒரு கிறிஸ்தவன். அதனால பரதர் ஓட்டுகள் உள்ளாவும் கடற்கரை ஓரையில திமுகவுக்கு ஆதரவாக இருந்த ஓட்டு எங்க போயிட்டு இந்த முறை விஜய்க்கு போகுது. அதுக்கு முன்னாடி 77ல் எங்க இருந்துச்சு? மீன நண்பன் பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாவும் ஒன்றான கலவில் எம்ஜிஆர் ஓட்டு ரெட்டன. அந்த ஓட்டு இடம் மாறிட்டு யாருக்கு? திமுகவுக்கு. இப்ப திமுக அதிமுக எங்க இடம் மாறுது? விஜய்க்கு போகுது. இது திமுகவுக்கு பெரிய பலவீனம். இரண்டாவது பலவீனம், சைவ புள்ளமாராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஓட்டுகள். அவர் கிறிஸ்தவனா அவர் சொல்லலை, அவர் அனைவருக்குமானவர் தான். ஆனால் நான் ஆடவில்லை என்றாலும் என் சதையாடுதுன்னு
சாதி பாசம், நம்மால் நிக்காண்டா கத்தோலிக்கர் ஒரு ஓட்டை போடு அப்படின்னு விஜய்க்கு அது போகுது. அது திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனம். இரண்டாவது பலவீனம், ஆனால் முஸ்லீம் ஓட்டுகள் ஒன்றும் பிரியாது. முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதில் முஸ்லீம் ஓட்டுகள், கிறிஸ்தவ நாடார் ஓட்டுகளும் பிரியாது. நல்லா கவனிங்க, சிஎஸ்சி நாடார் ஓட்டுகள் பிரியாது. முஸ்லீம் ஓட்டுகள் திமுகவுக்கு தான் விழும், அதிகமாகவே விழும். ஆனால் விஜய் கடலோர ஓட்டுகளை மட்டும் எல்லா இடங்களிலும் திமுக வாக்கு வங்கி அதை உடைக்கிறார். அதுல 30 வயசு. ஆனா ஒரு பலவீனம் என்னென்றால், கேப்டன் விஜயகாந்த் 2006 வரும்போது அவர் பெற்ற வாக்குகள் எவ்வளவு? 6%. 2008-9 எவ்வளவு பெற்றார் அவர்? அதுக்கப்புறம் பெற்ற வாக்கு 8.5%. கடைசி அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி எவ்வளவு பெற்றார்? 10.29%. அவருக்கு ஆதரவாளர்கள் யார்? 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 45 வயசு, 50. ஆனால் விஜய்க்கு ஆதரவாளர்கள் யார்? 30 வயசுக்கு உள்ளதான். இந்த வேறுபாடு இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது. உங்க எவாலுவேஷன் நான் சொல்றீங்க, குறிப்பிட்டு பேசுறீங்க. ஆனா இதே மைனஸ் திமுகவுக்கு மட்டும் மைனஸ் இல்லையா? அதிமுகவுக்கும் தானே அது மைனஸ் தான். ஆனா நடிகர் விஜய் அதிமுகவை விட திமுகவை அதிகமாக சுரண்டலாம் என்று நான் நம்புறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அவர் எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடுறாரு. பாஜக வாக்க சுரண்ட முடியாது. ஏன்னா அங்க ஃபுல்லாவே அந்த கட்சி அந்த 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 ஹிந்துத்துவ ஆள்கள் தானே இருப்பான். ஒன்லி பிராமணர் இருப்பார்கள், இல்லது முதிர்ந்த இருப்பார்கள். மற்றபடி ஒண்ணும் இல்லை. பாஜக விட்டுருக்காது, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம். இல்ல, ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இப்போ விஜய் களத்துல விஜய், சீமான், அதிமுக, அதாவது என்டிஏ கூட்டணி மற்றும் திமுக கூட்டணிகள். இப்போ இந்த சிதறல்கள் இருக்கு இல்லையா, இந்த ஓட்டு சிதறல்கள் இருக்கு இல்லையா, சீமான நம்ம சவுத் சைட் நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது, அதை விட்டுருங்க. இப்போ விஜய், அதிமுக, திமுக, இப்போ ஓட் ஷேரிங் எப்படி பிரியும்னு நினைக்கிறீங்க சார்? விஜய்க்கு எப்படி போட போறாங்கன்னா, திமுக அதிமுகவே பிடிக்கலன்னு வைங்க, அவங்க விஜய்க்கு தான் போடுவாங்க. 2 பேருமே பிடிக்காது. இப்போ நிறைய பேர்ட்ட கேளுங்க, பெரிய ஊழல்ப்பா, 50 வருஷமா ஆயிட்டு, 60 வருஷமா தமிழ்நாட்டில் 2 பேரும் கெடுத்துட்டாங்க, குட்டிச்சோறாகிட்டாங்க, ஒரு மாற்றம் வரணும்பா அப்படிங்கிட்டு சொல்றோம். யாருக்கு போடுவான்? விஜய்க்கு தான் போடுவோம். ஒன்று. இளம் வயதினர் இருக்காங்க பாருங்க, எல்லா தரப்பிலும் இருக்கிறார்கள். அதில் தலித் இளைஞர்கள் அதிகமாக இருப்பதாக எனக்கு செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு காலையில கிடைச்ச செய்தி. நான் எப்பவுமே ஃப்ரெஷ் செய்தி தான் சொல்வேன். அது திருமாவளவனுக்கு கொஞ்சம் மனசங்கடமாக இருப்பதாகவும், அதிகமாக தீண்டாததற்கு காரணம் அது ஒரு காரணம் என்றும் இன்று காலை 9-10 மணிக்கு எனக்கு ரிப்போர்ட் வருது. எனக்கு பல ரிப்போர்ட்டுகள் வரதான் நான் சொல்றேன். என்னுடைய கருத்துலாம் கிடையாது. என் கருத்தை கேட்டால் அது வேற மாதிரி சொல்லுவேன். ஒன்று, தலித் இளைஞர்கள் எப்போதுமே எம்ஜிஆர் பின்பக்கம் இருந்தவர்கள் கடைசி வரைக்கும். இப்போ அந்த ஓட்டுகளை நார்த்தில் திருமாவளவன் கன்சாலிடேட் பண்ணிட்டார். இப்போ அந்த ஓட்டுகள்லேருந்து குறிப்பிட்ட சதவீத இளைஞர்கள் விஜய்க்கு போடுவார்கள். ஒன்று. கிறிஸ்தவ இளைஞர்கள் விஜய்க்கு போடுவார்கள். மற்ற எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய்க்கு போடுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது வேற விஷயம். நான் சொல்வது குறைத்த மதிப்பீட்டில் போடுகிறார்கள். இதுல அதிகமாக கிறிஸ்தவ வாக்காளர்களை, முஸ்லீம் வாக்காளர்களை, சாதி வாக்காளர்களை கொண்ட விஷயத்துல திமுகவுக்கு எப்படி பாதிக்கும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அதிமுகவுக்கும் பாதிக்கும். ஏன்னா ஏன் பாதிக்கும்னா, அதிமுக ஏற்கனவே கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக ஆகிவிட்டது. இனி அங்க பாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவன் கடைசியில 18% அதிமுக இருந்துச்சு, 23% தானே இருந்துச்சு அதிமுக. திமுக 40 தானே இருக்கு. இப்ப 40 பாதிச்சு 35 வந்தாலோ அல்லது 33 வந்தாலோ, இப்ப திமுகவை விட அடுத்த இடத்தில் எடப்பாடியோ விஜயா வரப்போறனால கடும் போட்டி இருப்பதை நாம் புரிய முடிகின்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்ல முடியும், விஜய் ஒன்னும் ஆட்சிக்கு வர முடியாது, ஆட்சியை பிடிக்கவும் முடியாது, சில தொகுதிகளில் ஜெயிப்பது கூட சில கடினம். ஏன் கேட்டால் என்றால், ஓட்டு அரசியல்ல நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு 40 வருட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஓட்டு அரசியல்ல பிரச்சாரத்தின் கூடுகிற கூட்டங்கள் மட்டும் ஓட்டளிக்காது. இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு கூட்டம் போடுறார் நடிகர் மோடி. சென்னைக்காரன் மட்டும் வரமாட்டான், விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வருவான், திண்டிவனத்திலேருந்து வருவான். சென்னை புறநகர், தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சிறுவில்லிபுத்தூர், ஏதோ ஒரு பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட்டை, அவ்வளோ பேரும் இங்கே வருவான். இந்த சென்னை, காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், எந்த ஊர் அது, ஏதோ ஒரு சொன்னப்போ ஸ்ரீபெரும்புதூர், எல்லா செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரத்துலாம் பார்த்தீங்கன்னா இது எத்தனை தொகுதி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100கணக்கான தொகுதி வரும். இவ்வளோ மாட்டும். ஆனால் கூடுனது எவ்வளோ கூட்டியிருப்பான்? ஒரு 1.5 லட்சம் பேர் கூட்டியிருப்பான். இப்போ 100 கணக்கில் இன்று 1.5 லட்சத்தை கூட்டி கணக்கு போட்டு பாருங்க, ஒரு தொகுதிக்கு 2000, 4000, 5000, 8000 ஓட்டு தான் வரும்.
அதை வச்சு பெரும் கூட்டம் கூடியது வெற்றி நிச்சயம் நீங்க முடிவு பண்ணக்கூடாது. மதுராந்தகத்துல நாளைக்கு 23ஆம் தேதி மோடி வர்றாரு சார். இல்ல இந்த ஈக்குவேஷன் நீங்க சொன்ன ஈக்குவேஷன் எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். எல்லா கட்சிகளும் இட் கேன் பி அப்ளைட் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நாட் ஒன்லி இன் பர்டிகுலர் பார்ட்டி. சென்னையில பெருங்கூட்டம் நடக்குது. விஜய் கரூர்ல வந்து கூட்டம் போட்டார், 41 பேர் செத்து போயிட்டான். கரூர்காரன் மட்டுமா இருந்திருப்பான், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருப்பான், திருப்பூர்ல இருந்து வந்திருப்பான், உடுமலைப்பேட்டையில இருந்து வந்திருப்பான், ஈரோட்ல இருந்து வந்திருப்பான், கரூர்ல இருந்து வந்திருப்பான், திருச்சியில இருந்து வந்திருப்பான், முதுகுளத்தூர்ல அந்த பக்கத்துல இருக்க அந்த ஊர்ல இருந்து வந்திருப்பான், ஏன் தூத்துக்குடியில இருந்து வந்திருப்பான். அதுல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 30,000 பேரை வச்சு விஜய்க்கு பெரும் மாசு லீடு அப்படிலாம் சொல்ல முடியாது. அது தப்பு. டிசைடிங் ஃபேக்ட் எப்படி? டிசைடிங் ஃபேக்டர் எப்படின்னா, அடிப்படை ரூட் காஸ்ட்ல மக்களுக்கு ஏற்படுகிற வெறுப்பும் விருப்பும். இனி நாம இதுக்கு போடவே கூடாது, வேணாப்பா இனி போட்டுத்தான். கருணாநிதி பெரிய ஊழல், சர்க்காரியா ஊழல், இனி எம்ஜிஆர் வரணும்பா அப்படின்னு ஓட்டு போட்டான். காங்கிரஸ் அதோட ஒளிஞ்சு போச்சு. ரெண்டாவதுல மிக முக்கியம் பூத் கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். ஒரு பூத் கமிட்டியில கிட்டத்தட்ட ஒரு 1800, அதாவது பூத் கமிட்டி ஒரு தொகுதிக்கு ஒரு கமிட்டி வருதுன்னு வைங்களேன். ஒவ்வொரு பூத்துலையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூத்துனா, ஒவ்வொரு பூத்திலும் அந்த வார்டில் இருக்கிறவங்கள ஒவ்வொரு மக்களாக கொண்டு போய் கையை பிடிச்சி ஓட்டு போடும். வாங்க நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க, சூரியனுக்கு போடுங்க, ரெட்டலைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லணும். அந்த கட்டமைப்பு திமுகவுக்கு தான் இருக்கிறது, அந்த கட்டமைப்பு அதிமுகவுக்கு தான் இருக்கு. அந்த கட்டமைப்பு யாருக்கு இல்லை? விஜய்க்கு கிடையாது. அது தெரியாம கூடி கரூர்ல கூடினாரு, அதை வச்சு நீங்க நினைக்க கூடாது. அது ஓட்டாக டிரான்ஸ்பர் ஆகாது, அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. இதுதான் முக்கியம். இதெல்லாம் தெரியாம கூடுகிற கூட்டம் சார், 6 மாவட்டங்கள் சார், ஒரு மாவட்டத்துக்கு 10, 12 தொகுதி சார், 6 மாவட்டத்துக்கு 60 தொகுதி சார், ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு சார், 60 அப்போ 10 தொகுதிக்கு 20 லட்சம் ஓட்டு சார், 60 தொகுதிக்கு எவ்வளவு சார்? எவ்வளவு ஓட்டு? ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு, 10 தொகுதிக்கு எத்தனை ஓட்டு? 20 லட்சம் ஓட்டு, 50 தொகுதிக்கு எவ்வளோ ஆச்சு? 1 கோடி ஓட்டு சார். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அப்ப 50 தொகுதிக்கு 1 கோடி 80 லட்சம் ஓட்டுக்கு 2 லட்சம் பேர் கூடினா எப்படி சார் ஜெயிப்பா? ஐயா உன்ட்ட கூடினவன் 50 தொகுதிக்காரன் கூடியிருக்கான் ஐயா. அந்த தொகுதியில 70 லட்சம் ஓட்டு இருக்கு, உன்ட்ட கூடினவன் 70,000 பேர் கூட இல்லையே. இல்ல இப்படி கூட கால்குலேட் பண்ணலாம் சார். இதுதான் கால்குலேஷன் சார், செப்பாலஜிஸ்ட் கால்குலேஷன். ஹவு மெனி பீப்புள் டு பார்ட்டிசிபேட், எந்த செக்டோரியல் பீப்புள், அவருடைய மனநிலை என்ன, அவர்கள் எத்தனை ஏஜிவாரர்கள், அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இருக்கு. ஆனால் எல்லா தரப்பும் கிடையாது. இருக்கு, ஆனால் எல்லா தரப்பையும் அது பாதிக்கும். அவ்வளவு கிருமி மாதிரி உள்ளது. என்ன அது? கிருமி. அந்த கிருமி 1.5% இவரை பாதிக்குன்னு சொல்றானே, சீமானே பாதிக்குதே. சீமான் இந்த புற நாசமாகிறதுக்கு 2 காரணம் தான் இருக்கு. ஒன்று, விஜயால ஒரு 1% போகும். பெரியாரை கை வச்சு அவனுக்கு விளங்கினதே இல்லை. இந்த முறை காலி ஆயிரும், குறிச்சு வச்சுக்கிடுங்க. அதையும் கேட்பேன். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் சில காலம் தான் இருக்கு. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.